சிம்ம கழட்டி போடுங்களா? இதெல்லாம் சொல்யூஷன் கிடையாது. சிம்ம கழட்டி போட்டாலும் ஒன்றாங்க. அவங்க ஏதாவது ஓகே, நான் கேட்குது தானே? நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலா வந்து 10வது நியூஸ். 10வது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யாராச்சும் வந்து ஜூன் 18 ரெக்கார்டிங் கேட்கலைன்னா கேட்டுருங்க, சரியா? அதுல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சரியா? அதோட ஒரு நியூஸ் தான் வந்து இந்த நியூஸ். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மியூச்சுவல் ஓகே, ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பாங்க. அவனோட பேர் பார்த்துக்கோங்க, ஜெரோதோ ஃபண்ட். ஜெரோதோ அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர், சரியா? இவன் என்ன பண்ணிருக்கான்னா புதுசா 2 பிளான வந்து லான்ச் பண்ணிருக்கான். நல்லா நினைச்சுக்கோங்க, புதுசா ஒரு 2 மியூச்சுவல் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணிருக்கான். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெரோதோ லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2036 அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி வந்து ஜெரோதோ லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2041 அப்படின்ற ஒரு விஷயம். புதுசா வந்து ஒரு 2 மியூச்சுவல் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணிருக்கான் அப்படின்றதான் விஷயம், ஓகேவா? இது யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபண்டுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்கு, சரியா? அந்த பேரையும் பாத்துக்கோங்க. லைக் வந்து டார்கெட் டேட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், டார்கெட் என்ன கான்வர்சேஷன் முடியலையா? டார்கெட் டேட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது யாருக்காக அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து 2025 இந்த ஃபண்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஜெரோதோ லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2036 2041. அதாவது இந்த வந்து இந்த ஸ்கீம் வந்து 2036 முடிய இருக்கும். இன்னொன்னு என்ன எங்க இருக்கு, எது முடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2041 முடிய இருக்கும். உதாரணத்துக்கு 2026 இப்ப நான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சு வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வரும், புரிஞ்சுச்சா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அடுத்த 10 வருஷத்துல வந்து நான் வந்து ஒரு வீடே கட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன், சரியா? இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்த 10 வருஷத்துல வந்து எனக்கு வந்து இந்த ஃபண்ட் வழியா வந்து ரிட்டர்ன் வந்து வரும். அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபண்டு தான் வந்து ஜெரோதோ லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2036 அப்படி ஒரு விஷயம், 2041 ஒரு விஷயம், சரியா? சரிடா, இதெல்லாம் சொல்லிட்டேன். இது வந்து எப்படி வந்து வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா இது முக்கியம், சரியா? எப்படி வந்து ஒர்க் ஆகுன்னு கேட்டீங்கன்னா கிளைட் பாத்துன்னு சொல்லுவாங்க, சரியா? இதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கிளைட் பாத்துன்னு கேட்டீங்கன்னா கிளைட்னா ஒரு எப்படி சொல்றது, டேப்பர் மாதிரி. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு புனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேல எப்படி இருக்கும், வாய் வந்து பெருசா இருக்கும், போக 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 வந்து சுருங்கிட்டே வந்து போகும், பாத்தீங்களா? அதே மாதிரிதான் வந்து ஒரு விஷயம். இதை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஈக்விட்டினா என்ன, டெப்ட்னா என்னன்னு. ஆக்சுவலா வந்து இந்த ஈக்விட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. நார்மலா வந்து இந்த ஈக்விட்டின்றது வந்து உனக்கு வந்து ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும், ரிட்டர்னும் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். அதே இது டெப்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கும். இந்த கவர்மெண்ட் பாண்டு, செக்யூரிட்டிஸ் இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து டெப்ட்னு சொல்லுவாங்க. இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும், அதே மாதிரி வந்து ரிட்டர்ன்ஸும் வந்து கம்மியா இருக்கும். இந்த இந்த 2 பிளான் சொன்னேன்னா இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா கிளைட் பாத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நான் 2024 இந்த பிளான் வந்து போடுறேன், 2041 பிளான் வந்து போடுறேன்னா கிட்டத்தட்ட வந்து 15 வருஷத்துக்கா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொதல் 5 வருஷத்துக்கு. ஆனா வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மொதல் 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுல 80%, திருப்பி சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுல 80% வந்து ஈக்விட்டியில வந்து போட்டுருவாங்க, சரியா? மிச்சம் இருக்க 20% 2,000 ரூபாய் வந்து டெப்ட்ல வந்து போடுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே தொடரும். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2030 வந்து வரப்போ வந்து இந்த ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அதை வந்து குறைப்பாங்க. லைக் வந்து முன்னாடி 8,000 ரூபாய் இருந்ததை வந்து 6,000 ரூபாய் வந்து மாத்துவாங்க. இந்த இந்த 2,000 ரூபாய் தூக்கிட்டு திருப்பி வந்து டெப்ட்ல வந்து போட்டுருவாங்க, புரிஞ்சுச்சா? அங்க வந்து 8,000 2,000 இருக்கும், இங்க வந்து 6,000 4,000 இருக்கும், சரியா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து போகும், சரியா? அதுக்கடுத்து 5 வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து திருப்பி வந்து குறைப்பாங்க. என்ன இருக்கு, 6,000 4,000 இருக்கா, திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 2,000 இந்த பக்கம் வந்து 8,000 அப்படின்றத மாத்திடுவாங்க, புரிஞ்சுச்சா? ஆரம்பத்துல வந்து இங்க 8,000 இருந்திருக்கும், முடிக்கிறப்ப வந்து இங்க வந்து 8,000 ரூபாய் வந்து வந்துடும். இதான் வந்து கிளைட் பாத்துன்னு சொல்லுவாங்க, தங்குச்சா? யாருமே இல்லைண்டா, நீயா கத்துருடான்றீங்களா? சரியா? அப்படிதான் வந்து இந்த 2 ஃபண்ட் வந்து வேலை செய்யும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். படிக்க வேண்டியதெல்லாம் பாத்துக்கோங்க. ஃபண்டோட பேர் என்ன, எந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து லான்ச் வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இந்த விஷயத்த வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, செபி 2026 பிப்ரவரியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்டா வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இதை வந்து லான்ச் பண்றான் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க, சரியா? இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து செபி தான் வந்து பண்ணிருப்பான். 2026 பிப்ரவரி மாசம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பான். இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு வந்து ஃபர்ஸ்டா வந்து ஒருத்தவன் வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வரது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெரோதா ஃபண்ட் ஹவுஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வருவான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
இதை பத்தி வந்து அன்னைக்கே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகே, வேற என்ன இதுல இருக்கும்? ஓகேடா, இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ற எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து எவ்வளவு இருந்தா வந்து என்னால வந்து இந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து 100 ரூபா இருந்தா போதும். சரியா, நீ வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். எந்த வித என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. ஒருவேளை நீ வந்து வெளியே வந்தேன்னா நல்லா வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி வந்து வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து லைக் வந்து இந்த எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியே வரப்போ வந்து சில பல காசு வந்து பிடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஃபண்ட்ல வந்து எவ்வளவு வந்து பிடிப்பாங்கன்னா, நீ வந்து வெளியே வர பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல வந்து வெளியே வந்துட்டேன்னா கண்டிப்பா வந்து உனக்கு வந்து காசு வந்து பிடிப்பாங்க. அதாவது நீ வந்து அந்த ஃபண்டை போட்டு வருஷமே வந்து வெளியே வந்துட்டேன்னா 3% வந்து பிடிப்பான். சரியா, 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுல 3% வந்து வருஷத்துல வந்து வெளியே வந்துட்டேன்னா பிடிப்பான். சரியா, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் இருந்துட்டேன். சரியா, அப்போ அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து வரேன்னு கேட்டீங்கன்னா 2% வந்து பிடிப்பான். 1 வருஷத்துக்குள்ள வந்து வந்துட்டேன்னா 3 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள வந்துட்டேன்னா 2 வருஷம். சரியா, 3 வருஷத்துக்குள்ள வந்து வந்துட்டேன்னா 1% வந்து பிடிப்பாங்க அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 3 வருஷம் கழிச்சு வந்து வெளியே வந்துட்டேன்னா எந்த வித ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டோட பேர் சொன்னேன் பாத்தீங்களா, லைஃப் சைக்கிள் ஃபண்டு, அதாவது டார்கெட் டேட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ல குளோபல் லெவல்ல வந்து எவ்வளவு பேர் வந்து அதாவது எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $4 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, வேற என்ன இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன தெரியணும். சரியா, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன ஏது அப்படின்றது தெரியும். அது என்னடா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி இனிஷியல்ல வந்து ஆரம்பத்துல, சரியா, பப்ளிக்ன்றது வந்து மக்கள், சரியா, ஆஃபரிங்ன்றது வந்து விக்கிறது. சரியா, அதாவது ஒரு கம்பெனி அவனோட ஷேரை ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட வந்து விற்பான் பாத்தீங்களா, அதைத்தான் வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி என்பிஓ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது என்எஃப்ஓ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா, அது என்னடா என்எஃப்ஓன்னு கேட்டீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அவனோட ஃபண்டை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ட்ட வந்து விற்கிறான் பாத்தீங்களா, அதை தான் வந்து என்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த 2 ஃபண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 ஃபண்டை வந்து நீ வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான என்எஃப்ஓ வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஜூன் 19 இருந்து ஜூலை 7 முடிய வந்து இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? நியூ ஃபண்ட் ஆஃபரிங். ஹலோ, இருக்கீங்களா? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா டிஃபென்ஸ் நியூஸ். சரியா, ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஆயுதம் ஒண்ணு இருக்கும். அந்த ஆயுதத்தோட பேர் பார்த்துக்கோங்க, கர்டாஸ்திரா அப்படின்றத அந்த ஆயுதத்தோட பேர். சரியா, அந்த கர்டாஸ்திரான்ற பேர் வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கன்னோட பேர் தெரியணும். லைக் வந்து அந்த கன்னோட பேர் எங்க இருக்கு? அந்த மோட்டார் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த கன்னோட பேர். சரியா, இந்த கன்னை வந்து ஒரு வெஹிக்கிள்ல வந்து மவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தான் வந்து வெஹிக்கிள் மவுண்டட் மோட்டார்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த வெஹிக்கிள் மவுண்டட் மோட்டார் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து கர்டாஸ்திரான்னு சொல்லுவாங்க. இந்த கர்டாஸ்திரா வந்து இப்போ வந்து செக், அதாவது லைக் வந்து கரெக்டா சுடுதா இல்லையான்றது வந்து செக் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. எங்க வச்சு பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, மத்திய பிரதேஷ்ல இன்ஃபென்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்க வச்சுதான் வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நைப் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கன்னை வந்து நீ வந்து ஆப்ரேட் வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உனக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 2 மெம்பர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உம் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து இதால தாக்க முடியும்னு கேட்டீங்கன்னா 7 ல இருந்து 10 கிலோமீட்டர் வந்து தள்ளியும் இது வந்து துல்லியமா வந்து தாக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சரியா, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து அது பேர் என்னங்க, அந்த போர் புரிவுறவங்க எல்லாம் வந்து போட்டிருப்பாங்களே ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒண்ணு போட்டிருப்பாங்க, அது என்ன? கர்னருக்கும் ஃபேமஸ் ஆனதுல கவசம். கவசம். சரியா, இந்த கவசம் வந்து யாராச்சும் வந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்காங்க, அவங்க போட்டிருக்க கவசம் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 சென்டிமீட்டர் இருந்தாலும் அதையும் வந்து இந்த நீ வந்து சுடுற பாத்தீங்களா, இந்த கண்ணு வழியா வந்து சுட்டேன்னா இந்த 20 சென்டிமீட்டர் கவசம் இருந்தாலும் அதை தாண்டி வந்து உள்ள போய் வந்து தாக்கும் அந்த ஷீல்டு. சரியா, அதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 120 mm என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த அந்த துப்பாக்கில இருந்து தோட்டா வந்து வெளியேறதுக்கு வந்து ஒரு ஓட்டை இருக்கும் பாத்தீங்களா, அந்த டயாமீட்டர் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 120 mm. சரியா, எதுக்காக இந்த 120 எல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம். சரியா, இந்த யூஎஸ்ல சேர்ந்த ஏஎம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட அது வந்து எத்தனை எம்எம், அதுவும் இதே மாதிரி தான் ஆர்டிலரி கன்னு தான். ஞாபகம் இருக்கு தானே? எத்தனை எம்எம் தெரியலனாலும் ஞாபகம் இருக்கா? ஒரு 155 mm அந்த மாதிரி படிச்சிருப்போம். படிச்ச மாதிரி இருக்கா?
அங்க 185 சரியா, இங்க வந்து 120 அப்படின்றது சொல்ல தெரியும். கல்யாண் டிஃபென்ஸ் சரியா, அதுக்காக போட்டிருப்பாங்க, அதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இது வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும் சரியா, எங்க வச்சு நடந்திருக்கும் பாத்துக்கோங்க. சைனால வந்து ஏசியன் ரிலே சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும் சரியா. இது வந்து 2வது எடிஷன் வந்து நடக்குது. இதுல வந்து இந்தியா வந்து மொத்தம் வந்து 3 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒன்னு கோல்டு, ஒன்னு சில்வரு, ஒன்னு பிரான்ஸ் சரியா. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பான்னு சொன்னீங்கன்னா, யார் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்தியா பெண்கள். எப்படி சொல்றது, இந்த ரிலேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தொடர் ஓட்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. 4x100 மீட்டர் வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த இதுல வந்து மொத்தம் வந்து 4 பேர் வந்து ஓடி இருப்பாங்க சரியா. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தா அப்படின்னு ஒருத்தவங்க, ஸ்னேகா அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து சிவாங்கர் அப்படின்னு ஒருத்தவங்க, தமனா அப்படின்னு ஒருத்தவங்க சரியா. இந்த 4 பேர் சேர்ந்து வந்து மொத்தம் வந்து 100 100 100 100 அந்த 400 மீட்டரை கிட்டத்தட்ட வந்து 43.85 செகண்ட்ல வந்து ஓடிடி கோல்டு வந்து அடிச்சிருப்பாங்க. 2வது வந்து சைனா வந்து சில்வரும், 3வது வந்து தாய்லாந்து வந்து பிரான்ஸும் வந்து அடிச்சிருப்பாங்க. ஓகேவா. வேற என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து உமன்ஸ் ரிலேல வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து மிக்சடு ரிலேன்னு இருக்கும். இந்த மிக்சடு ரிலேனா 2 பெண்கள் இருப்பாங்க, 2 ஆண்கள் இருப்பாங்க சரியா. அந்த ஈவெண்ட்லயே வந்து இந்தியா வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்கும். இதுல என்ன சிறப்புன்னு சொன்னா, இந்த கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த 4 பேர்ல ஒரு 2 பேர் வந்து இந்த மிக்சடு ரிலே வந்து ஓடி இருப்பாங்க. யார் யார் வந்து ஓடி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த தமனாவும் ஸ்னேகாவும் மிக்சடு ரிலேயும் வந்து ஓடி இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா. இப்போ வந்து 2வது எடிஷன், இந்த 3வது எடிஷன் வந்து இந்தியாவில தான் நடக்க போகுது. 2027 சண்டிகர்ல வச்சு வந்து நடக்க போகுது. ஓகே தானே, இருக்கீங்களா, தூக்கம் வருதா. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பாத்துக்கோங்க. இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து நடத்துறான். அந்த டோர்னமெண்டோட பேர் பாத்துக்கோங்க, இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷனோட நேஷனல் கப்னு சொல்லுவாங்க சரியா. ஆக்சுவலா வந்து இது வந்து எதுக்காக, இப்போ வந்து ஹாக்கி டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹாக்கி டீம்ல வந்து 2ஆம் வந்து பிரிப்பாங்க. ரொம்ப நல்லா விளையாடுவாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து டாப் டீம் அப்படின்னு சொல்லியும், ஓரளவு இந்த பாட்டம்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து டாப் டீமுக்கு இன்னொரு ஆப்போசிட் என்னங்க, ஓரளவு இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து செகண்டரி டீம் சரியா. இந்த செகண்டரி டீம் வந்து விளையாடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு கப்பு தான் வந்து இந்த நேஷன்ஸ் கப் அப்படின்னு ஒரு கப்பு சரியா. அந்த கப்பு தான் வந்து இப்ப நடந்திருக்கும். இதுல என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேஷன் கப்ல, இந்த நேஷன் கப் சரியா, இந்த நேஷன் கப்ல வந்து ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன ஆவாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த டாப்ல இருக்க கண்ட்ரிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அவங்க வந்து ஒரு லீக் வந்து விளையாடுவாங்க. அதுல வந்து அவங்க வந்து பங்கேற்க முடியும். நல்லா வச்சுக்கோங்க, இந்த பாட்டம்ல இருக்க டீம்ஸ் தான் வந்து இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்காக ஒரு கப்பு தான் வந்து நேஷன் கப்பு. இதுல ஜெயிக்கிறவங்க டாப் லெவல்ல இருக்க கண்ட்ரிஸ் வந்து ஒரு கப்புக்கு வந்து விளையாடுவாங்க. அந்த கப்ல வந்து அவங்க வந்து எலிஜிபிள் சரியா. அந்த கப்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கப்போட பேர் பாத்துக்கோங்க ப்ரோ லீக் கப்னு சொல்லுவாங்க சரியா. இந்த ப்ரோ லீக் 2026-27 வந்து நடக்குது பாத்தீங்களா, அதுல நல்லா பண்றவங்க, திருப்பி சொல்றேன், இந்த ப்ரோ லீக்ல நல்லா பண்றவங்கள 2028 ஒலிம்பிக் வந்து நடக்குது, சம்மர் ஒலிம்பிக் வந்து நடக்குது, நம்மளே வந்து படிச்சிருப்போம், லாஸ் ஏஞ்சல்ஸ் வச்சு வந்து நடக்குது சரியா. அதுல வந்து டைரக்டா வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. புரிஞ்சுச்சா. இந்த ப்ரோ லீக்ல நல்லா விளையாடுறவங்க இந்த சம்மர் ஒலிம்பிக்ல வந்து குவாலிஃபை வந்து ஆகுவாங்க. ஓகேவா. ஆனா வந்து இந்த ப்ரோ லீக்கு வந்து போகணும்னா நீ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேஷன் கப்பை வந்து ஜெயிக்கணும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியா வந்து இந்த நேஷன் கப் வந்து இப்போ ஆக்சுவலா வந்து வச்சிருப்பாங்க இந்த நேஷன் கப்பு. அதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்தியா தான் ஜெயிக்கிறாங்க. யாரை தோக்கடிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நியூசிலாந்து வந்து தோக்கடிச்சிருக்காங்க. எங்க வச்சு வந்து இந்த நேஷன் கப் வந்து நடந்துன்னு கேட்டீங்கன்னா ஆக்லாந்துல வச்சு நடந்திருக்கும். ஆக்சுவலா வந்து 2024 இந்தியா வந்து ஒரு வாட்டி வந்து ஜெயிச்சிருப்பாங்க, இப்பயும் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சு தானே. ஜெயிக்கிறதோட இந்த நான் சொன்ன கதை முக்கியம் சரியா. ஜெயிக்கிறவங்க வந்து ப்ரோ லீக்ல வந்து கலந்துக்குவாங்க. அந்த ப்ரோ லீக்ல வந்து நல்லா பண்றவங்க டைரக்டா வந்து சம்மர் ஒலிம்பிக்ல வந்து குவாலிஃபை ஆவாங்க. வழங்குச்சு தானே. அந்த பாயிண்ட் தான் வந்து முக்கியம். எப்படி போட முடியும். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் பாத்துக்கோங்க, ஒரு அவார்டு சரியா. அந்த அவார்டோட பேர் பாத்துக்கோங்க இந்தியன் அத்லெட்டிக் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு. நம்ம அத்லெட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து யார் வந்து நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணல, அந்த மாதிரி வந்து அதாவது நல்லா பண்றவங்களுக்கு வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அவார்டோட பேர் பாத்துக்கோங்க இந்தியன் அத்லெட்டிக்ஸ் அவார்டு அப்படின்றது தான் அந்த அவார்டோட பேரு. இந்த வாட்டி தான் வந்து இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தராங்க சரியா. இதுல வந்து முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் 10 பேர் நினைக்கிறேன்.
10 கேட்டகரியில வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெஸ்ட் மெயில் அத்லெட்டிக் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஃபீமேல வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சௌத்ரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பாருல் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீமேல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எமர்ஜிங் மெயிலு, எமர்ஜிங் ஃபீமேலு, கோச் யாரு, இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து பாத்துக்கோங்க. சரியா? யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிடி உஷா, அதுக்கப்புறம் வந்து ரந்தாவா அப்படின்னு ஒருத்தவங்க, சௌகன் அப்படின்னு ஒருத்தவங்க, அஞ்சு அப்படின்னு ஒருத்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 10 கேட்டகரியில வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8, 10 கேட்டகரியில வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. 10யும் படிக்க முடிஞ்சா படிச்சுக்கல. இல்லைன்னா வந்து மேல் வந்து நீரஜ் சோப்ரா, ஃபீமேல் வந்து இந்த பாருல் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தவங்க. அதே மாதிரி வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாரு அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? இந்த அவார்டு வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்து இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? ஒரு உம்முன்னு சொல்லுங்க டக்குன்னு, அப்புறம் சோறு போடுங்க லேட்டாச்சு. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா நம்ம படிச்சிருப்போம். இவனே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து மெஸ்ஸி மட்டும்தான் வந்து 6 வேர்ல்டு கப் வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து மெஸ்ஸியோட வந்து ரொனால்டோவும் இப்ப வந்து 6வது வேர்ல்டு கப் வந்து விளையாடுறாங்க. சரியா? என்ன சிறப்புன்னு சொன்னா, இந்த ரொனால்டோ 6வது வேர்ல்டு கப் வந்து விளையாடுறான்னு சொன்னேன்னா, இந்த 6 வேர்ல்டு கப்லயும் அட்லீஸ்ட் ஒரு கோலாச்சும் வந்து அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே அந்த சாதனையை புரிஞ்சதே இல்ல. 6 வேர்ல்டு கப் விளையாண்டதே ஒரே ஒரு ஆள் தான். சரியா? என்ன சொல்றாங்க, 6 வேர்ல்டு கப் விளையாண்டதே 2 பேர் தான். அதுல மெஸ்ஸி ஒரு ஆள், ரொனால்டோ ஒரு ஆள். இந்த 6 வேர்ல்டு கப்லயும் கோல் அடிச்சது வந்து ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொனால்டோ மட்டும்தான். சரியா? 2006, 10, 14, 18, 22, 26 அப்படின்னு சொல்லி வந்து மொத்தம் வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் வேர்ல்டு கப் வந்து விளையாண்டுருக்காங்க. இல்ல சிறப்பு சாதனைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ஏது அப்படின்னு பாத்துக்காங்க. ரொனால்டோக்கு வந்து வயசு வந்து 41. நல்லா வச்சுக்காங்க. ரொனால்டோக்கு வந்து வயசு வந்து 41 வயசு, 138 நாள். இந்த மாதிரி வந்து வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில அதிகமா வந்து வயசாகி கோல் அடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதுல வந்து செகண்ட் வந்து ரொனால்டோ வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஜர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு கப்ல அதிக கோல் வந்து யாரும் அடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெஸ்ஸி வந்து கிட்டத்தட்ட வந்து 18 கோல் வந்து அடிச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் இருப்பாரு, அவர் பேர் என்ன, 16 கோல் அடிச்சிருப்பாரு. அவர் பேர் என்ன, அன்னைக்கு படிச்சோமே, 16 கோல் ஒருத்தவர் அடிச்சிருப்பாரு. எம்பாபே வந்து 14 கோல் அடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவர் முன்னாடி வந்துட்டாரு. நேத்தனமா வந்து ஒரு கோல் அடிச்சிடறேன்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொனால்டோ வந்து இப்போ வந்து 10 கோல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த ரொனால்டோ அப்படின்ற ஒருத்தவர் வந்து போர்ச்சுகீஸ், அந்த போர்ச்சுகல் சொன்னாங்க. சரியா? இந்த போர்ச்சுகல்ல இந்த வேர்ல்டு கப்புக்கு, இந்த போர்ச்சுகல் நாட்டுக்காக வேர்ல்டு கப்ல அதிக கோல் வந்து யார் வந்து அடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 9 கோல் வந்து ஒருத்தவங்க வந்து அடிச்சிருப்பாங்க. சரியா? அவங்களோட ரெக்கார்டை வந்து இப்ப வந்து ரொனால்டோ வந்து பிரேக் பண்றாங்க. 10 கோல் அடிச்சிருப்பாங்க. கடைசியா வந்து என்ன ரெக்கார்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் இப்ப வந்து இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்ட்ரிஸ்க்காக அந்த வீரர்கள் வந்து ரெப்ரசன்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து அதிக மேட்ச் வந்து அந்த கண்ட்ரிக்காக வந்து யார் வந்து விளையாண்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா, போர்ச்சுகலுக்காக ரொனால்டோ வந்து கிட்டத்தட்ட வந்து 230 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுல வந்து 145 கோல் வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு கண்ட்ரிக்காக அதிக கோல் அடிச்சதும் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்னங்க, வழக்கறிஞரா நீ, வழக்கறிஞர், சாலிசிட்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் மேலே நம்ம வந்து கேஸ் வந்து போடுவாங்க. சில மக்கள்லாம் இருப்பாங்க, எப்படி சொல்றது, இப்ப வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து புதுசா வந்து ஒரு ரூல் வந்து கொண்டு வராங்க. அதாவது ஒரு பில்லே வந்து பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. இந்த பில்ல வந்து எனக்கு பிடிக்கலப்பா, இதுல வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலே வந்து மக்கள் வந்து கேஸ் வந்து போடுவாங்க. இப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பா வந்து வழக்காடணும் பாத்தீங்களா? அதுக்காக வந்து சில வழக்கறிஞர் வந்து இருப்பாங்க. அதுல யார் யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா, முக்கியமான மெயின் லாயர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அட்டோர்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. சரியா? செகண்ட் இருந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்ஜி, இந்த சாலிசிட்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. தேர்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2வது விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சாலிசிட்டர் ஜெனரல், அவரை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து துஷார் மேத்தா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து இப்ப வந்து ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். எத்தனை வருஷத்துக்கு வந்து ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து அடுத்த 3 வருஷம் வந்து இவர் தான் வந்து இருக்க போறார். சரியா? இதையும் தாண்டி வந்து 5 அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலையும் ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. யார் யார பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. எங்க இருக்குது, விக்ரம்ஜித் அப்படின்னு ஒருத்தவங்க, நடராஜ் அப்படின்னு ஒருத்தவங்க, சூரிய பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தவங்க, ராஜா, சூரிய பிரகாஷ் வி ராஜாவா வி ராஜுவா, சரியா?
அதுக்கப்புறம் வந்து வெங்கடராமன் அப்படின்னு ஒருத்தவங்க, ஐஸ்வர்யா அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? இவங்க எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு, சரியா, ஒரே ஒரு ஆளை வந்து ஹை கோர்ட்டுக்கு வந்து போட்டிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சேத்தன் சர்மா அப்படின்றது அவங்களோட பேர். இவங்க எத்தனை மாசத்துக்கு வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு வந்து போட்டிருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து 3 வருஷத்துக்கு வந்து ரீஅப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சேத்தன் சர்மா மட்டும் டெல்லி ஹை கோர்ட்டுக்கு வந்து இந்த அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து போட்டிருப்பாங்க. எத்தனை மாசம் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 6 மாசம் போட்டிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். அதான் புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த 2 விஷயம் வந்து முக்கியமான விஷயம். எங்கேயாச்சும் புரியலன்னா கேளுங்க. ஆக்சுவலா வந்து இந்த 2 ஸ்கீமை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, டிஷா, DISH. சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, டிசைனிங் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் ஹாலிஸ்டிக் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வரப்பே வந்து 5 வருஷத்துக்கு வந்திருக்கும். அதாவது 2021 வந்து 26 முடிந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்ப வந்து எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 250 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா? ஓகேடா, ஸ்கீம்லாம் வந்து சொல்லிட்டு இது முக்கியமான வந்து இது எதுக்காகடா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எவ்ரி சிட்டிசன், அதெல்லாம் வச்சுக்கோங்க, இந்தியால இருக்க எல்லா சிட்டிசனுக்கும் வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கப்படணும். சரியா? அதாவது ஜஸ்டிஸ்ன்றது வந்து பணத்தை வச்சிருக்கவங்க மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கப்படணும். பணத்தை பேஸ் பண்ணி வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த தீஷா அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? இந்த தீஷா ஸ்கீம்ல வந்து என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 காம்பனண்ட் வந்து இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெலிலான்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உனக்கு வந்து ஒரு பிரச்சனை. சரியா? லைக் வந்து நீ வந்து ஒரு கிராமத்துல வந்து இருக்க, உனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா? இப்ப என்னன்னு பண்ணுவ, டைரக்டா வந்து கோர்ட்டுக்கு வந்து போவியா? உனக்கு வந்து வழக்காடுறதுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து தேவை. சரியா? இந்த தீஷா ஸ்கீம்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து நீ வந்து இந்த வழக்கறிஞர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட வந்து டைரக்டா வந்து வீடியோ கால் வந்து பேசிக்கலாம். எதுக்கு இல்லைன்னு பாத்துக்கோங்க, இந்த மொத்தம் வந்து இதுல வந்து 3 காம்பனண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லாயர் கூட வந்து டைரக்டா வந்து நீ வந்து வீடியோ கால் வந்து பேசிக்கலாம். பாருப்பா, நான் வந்து ஒரு நிலத்தை வந்து வச்சிருந்தேன், பக்கத்து நிலத்துக்காரன் வந்து என் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிட்டான், நான் என்ன பண்ணணும், எப்படி எப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணணும், இதுல இருந்து எப்படி எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ டைரக்டா வந்து இந்த ஸ்கீம்ல வந்து நீ லாயர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து வீடியோ கால் வந்து பேசிக்கலாம். சரியா? இது ஒரு பெனிஃபிட். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நாய அது எங்க இருக்கு, நாயபந்தூரா எங்க இருக்கு, நாயபந்துன்னு சொல்லுவாங்க. சரியா? நாயபந்துன்னா கேட்டீங்கன்னா வந்து ஓகே, ஒரு காசு இருக்க வந்து இந்த மாதிரி வந்து லாயரை வந்து வச்சுக்கிடுவாங்க. இப்ப வந்து டைரக்டா வந்து கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வந்து போதுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு சார்பா வந்து வழக்காடணும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து வழக்கறிஞர், லாயர் வேற வழக்கறிஞர் வேறையா, நான் சொல்ல ஒரு புரியுதானே, கதையை மட்டும் பாத்துக்கோங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. சரியா? உனக்கு சார்பா வந்து வழக்காடணும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து லைக் வந்து நீ வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து வேணும். ஆனா வந்து இந்த ஸ்கீமுக்கு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீ லாயர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. எதுக்கு கீழே பாத்துக்காங்க, 2வது காம்பனண்ட் அதோட பேர் பாத்துக்காங்க நாயபந்துன்னு சொல்லுவாங்க. இது கீழே வந்து உனக்கு வந்து ஃப்ரீ லாயர் சப்போர்ட் வந்து கிடைக்கப்படும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3வது ஒரு காம்பனண்ட் இருக்கும், லீகல் லிட்ரேசி அப்படின்ற ஒரு காம்பனண்ட். சரியா? இது எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து லீகல் அவேர்னஸ்னா என்ன, லைக் வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்காங்க, அதுல இருந்து எப்படி வந்து வெளியே வந்து வரலாம், அந்த விஷயம் வந்து நடக்காம இப்ப சைபர் ஃப்ராடே வந்து நடக்குதுன்னா யாராச்சும் ஓடிபி கேட்டா வந்து கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது எல்லாத்தையுமே வந்து எதுக்கு வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா லீகல் லிட்ரேசி லீகல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இது வந்து இதோட 3வது காம்பனண்ட். சரியா? இது வரைக்கும் வந்து இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்கீம் வந்து 2026 முடியுது. சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து அந்த ஸ்கீம் வந்து திருப்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரப்ப வந்து எந்த பேர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா தீஷா 2.0 அப்படின்ற ஒரு பேர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த கொண்டு வரதுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. யார் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா லா அண்ட் ஜஸ்டிஸ்ல இணையமைச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துக்காங்க அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படின்றதுதான் அவங்களோட பேரு. அவங்க தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இதுல முக்கியமான என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் 3 காம்பனண்ட் தான் இருந்துச்சா, இப்ப 4வதா வந்து ஒரு காம்பனண்ட் வந்து கொண்டு வராங்க. 2.0 வந்து 4வதா ஒரு காம்பனண்ட் வந்து கொண்டு வராங்க. அந்த காம்பனோட பேர் பாத்துக்க மிஷின் ஃபார் இன்டகிரேட்டட் டெலிவரி ஃபார் ஹார்மோனைஸ் லீகல் இனிஷியேட்டிவ் சஞ்சீவினி அப்படின்றதுதான் அந்த காம்பனண்டோட பேரு. வழங்கு சார், நான் வாட்டுக்கு தனியா வந்து பேசுறேன். இது வரைக்கும் 3 காம்பனண்ட் தான் இருந்துச்சு, இப்ப 4வதா ஒரு காம்பனண்ட் கொண்டு வராங்க. கேக்குது, கனெக்டிங்னே காட்டுது.
ஏதாச்சும் விட்டு விட்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஓகேடா, 3 காம்பனண்ட்டை சொல்லிட்டேன். இப்ப 4வது ஒரு காம்பனண்ட் சொல்றாங்கன்னு சொன்னேன். அது என்னடா 4வது காம்பனண்ட் கேட்டேன்னா வந்து இது வந்து ஒரு ஏஐ சாட்பாட் மாதிரி தான், சரியா? அது பேர் பார்த்துக்காங்க. நாய்ஸ் இது ஏஐ சாட்பாட் வந்து இதுல வந்து இருக்கும். அது என்னடா ஏஐ சாட் பண்ணா வந்து உனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரச்சனை? உதாரணத்துக்கு வந்து ஒரு புருஷர் வந்து அவரோட மனைவி வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அந்த மனைவி வந்து அந்த ஏஐ சாட்பாட் வந்து கேட்கறாங்க, இந்த பாருப்பா என் புருஷர் வந்து என்ன அடிக்கிறாரு, என்ன பண்றது அப்படின்றது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஐ சாட்பாட் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பாருப்பா இந்த இதுதான் ஹெல்ப்லைன் நம்பரு, இது கால் பண்ணி சொல்லு, இதெல்லாம் வந்து லீகலா வந்து இந்த நடவடிக்கை வந்து நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சுச்சா? இந்த சாட் போர்டு வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீ வந்து ஒரு நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதாவது பிரச்சனையோ நான் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி வந்து ஏஐட்ட இருந்து கேட்ப, அந்த மாதிரி. அதெல்லாம் 100க்குலாம் கால் பண்ணாதீங்க. ஒரு நாள் அடிச்சாங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் அவங்க ஒரு எக்ஸாம்பிள். புரிஞ்சுச்சு தானே இந்த ஸ்கீம்? அடுத்த ஒரு விஷயம், அடுத்த வந்து இதுவும் சரியா? ஆக்சுவலா வந்து இந்த இது வந்து உங்களுக்கு புரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து 2G எத்தனால் பயோ ரீஃபைனரி அப்படின்னா என்ன தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எத்தனால் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுவாங்க வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த விவசாயிகள் வந்து அறுவடை வந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ரைஸையோ இல்லைன்னா வந்து ஒரு கரும்பையோ அறுவடை வந்து பண்றாங்கன்னா அதுல இருக்க மீதி எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து எரிச்சிருவாங்க, சரியா? இதை வந்து எரிக்க கூடாதுப்பா, எரிச்சா வந்து பொல்யூஷன் வந்து ஆகுது. ஒருவேளை இந்த எரிக்காம இதை அப்படியே வந்து நம்ம வந்து ஃபியூலா வந்து கன்வெர்ட் பண்ணலாம், நல்லான்னு வச்சுக்கோங்க. இதை எரிக்கிறதுக்கு பதிலாக வந்து அப்படியே வந்து ஃபியூலா வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? அந்த ஐடியா வந்து 2G எத்தனால் பயோ ரீஃபைனரின்னு சொல்லுவாங்க. இது கீழே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கரும்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரும்பு இதுல வேஸ்ட் ஆகும் பாத்தீங்களா, அந்த கரும்பு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா பாத்துக்கோங்க, பயோமாஸ் கேசிபிகேஷன் சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த சுகர் கேன்ல வந்து வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் பண்ணுவாங்க. நல்லான்னு வச்சுக்கோங்க, இது முக்கியம், சரியா? இந்த சுகர் கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் வந்து பண்ணுவாங்க. வேஸ்ட் ஆகுது சுகர் கேன் வந்து ஹீட் வந்து பண்ணுவாங்க. ஹீட் பண்றப்ப என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்த சுகர் கேன் வந்து அப்படியே வந்து கேஸா வந்து கன்வெர்ட் ஆகும். நல்லா வச்சுக்கோங்க, இந்த சுகர் கேன் வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே வந்து கேஸா வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகிற கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து சின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சிந்தட்டிக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுகர் கேன் வேஸ்ட்டை பேர்ன் பண்ணுவாங்க, அதாவது பேர்ன்ல ஹீட் பண்ணுவாங்க, சரியா? ஹீட் பண்றப்ப கேஸா கன்வெர்ட் ஆகும். அந்த கேஸ் தான் வந்து சிந்தட்டிக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? யாருக்குமே கேட்கலையா? ஹலோ ஹலோ ஓகே, சிந்தட்டிக் கேஸா? இப்ப வந்து கேஸ் வந்து வந்துச்சுடா, அடுத்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த கேஸ்ல நல்லா வச்சுக்கோங்க, அந்த கேஸ்ல வந்து சில பல பாக்டீரியா வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்ப வந்து என்ன சொல்றது, பால் வந்து தயிரா வந்து மாறுது பாத்தீங்களா, அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சில பாக்டீரியாவால வந்து பால் வந்து தயிராகும், சரியா? அதே மாதிரி வந்து இந்த கேஸ்ல வந்து சில பல பாக்டீரியா வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க, சரியா? இந்த சின் கேஸ்ல, அதாவது சிந்தட்டிக் கேஸ்ல இந்த பாக்டீரியா வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்றப்ப வந்து ஒரு அதோட பேர் நாங்க நொதித்தல்னு சொல்லுவாங்க, சரியா? ஃபெர்மெண்டேஷன் நடக்கும், சரியா? அந்த நடக்கிறப்ப லைக் வந்து அது வந்து எத்தனாலா வந்து கன்வெர்ட் ஆகும். விளங்குச்சா? எத்தனால் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு? ஒரு அரிசி, இந்த பூத்து போன அரிசி இல்லைன்னா வந்து ஒரு கரும்பு, இதுல இருந்தா வந்து எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்றப்ப வந்து உனக்கு வந்து சிந்தட்டிக் கேஸ் வந்து கிடைக்கும், சரியா? இந்த ப்ராசஸ் வந்து பயோமாஸ் கேசிபிகேஷன் சொல்லுவாங்க, சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபெர்மெண்டேஷன், சரியா? இந்த சிந்தட்டிக் கேஸ்ல வந்து பாக்டீரியா ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்றப்போ வந்து உனக்கு வந்து எத்தனால் வந்து கிடைக்கும், சரியா? இது வந்து ரெண்டு டெக்னாலஜி, சரியா? அதனாலதான் வந்து இது வந்து ஹைபிரிட் பயோ ரீஃபைனரின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? 2G எத்தனால இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு, அதோட பேர் சொல்லுங்க ஹைபிரிட் பயோ ரீஃபைனரி, சரியா? இதெல்லாம் எதுக்காக இப்ப வந்து சொல்றேன் கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்கும், அந்த ஸ்கீமோட பேர் சொல்லுங்க PM-JIVAN யோஜனா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். இந்த ஸ்கீம் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா மார்ச் மாசம் 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, திருப்பி சொல்றேன், எதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து எரிக்க கூடாது, எரிச்சா வந்து பொல்யூஷன் தான் வந்து வருது, அதை வந்து அப்படியே வந்து பயோஃபியலா வந்து கன்வெர்ட் பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க, இந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை அப்படியே பயோஃபியலா வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் வந்து கொண்டு
வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்க 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி என்னதான் அந்த ஸ்கீம்ல வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, லைக் வந்து அந்த சுகர் கேனை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சிங்க் கேஸ் எடுத்து அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதை வந்து எத்தனால வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு லைக் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 150 கோடி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து நானே வந்து இந்த மாதிரி வந்து பண்றேன்னு வச்சுக்காங்களேன், பண்ணி பயோஃபியூல வந்து அதாவது எத்தனால் வந்து கிரியேட் பண்றேன்னா எனக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் கீழே எவ்வளவு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 150 கோடி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? ஆமா, லெட்ஸ் ஃப்ரீ. புரிஞ்சுச்சா அந்த ஸ்கீம்? இதுதான் ஸ்கீம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல, வழங்கல, தெரியல அந்த மாதிரி? ஓகேவா? இதுதான் இந்த ஸ்கீம். இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வரேன், ஓகேடா இந்த 150 கோடி எல்லாம் கொடுப்பான்னு சொன்னீங்கன்னா இது யார் வந்து கொடுப்பாங்க? வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கீழே வந்து ஒருத்தன் இருப்பான், சிஹெச்டி அப்படின்னு ஒருத்தவங்க, சரியா, செட்டப் ஹை டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் வந்து 150 கோடி வந்து கொடுப்பாங்க. நான் போன ஸ்கீம்லயும் ஒரு சில விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன், அதை நான் திருப்பி சொல்றேன், சரியா? வேற என்ன இந்த இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லைக் வந்து 150 கோடி கொடுப்பான்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணாதான் வந்து 150 கோடி கொடுப்பாங்க. அதாவது இந்த 2G எத்தனால் பயோரிஃபைனரி இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணாதான் வந்து 150 கோடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. யார் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்ப்ரே இன்ஜினியரிங் டிவைசஸ் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தன், பஞ்சாபை சேர்ந்த ஒரு கம்பெனி, சரியா? இவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அவனுக்கு வந்து இப்ப வந்து 150 கோடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த ஸ்கீம் கீழே வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வந்துச்சா? இந்த மாதிரி மாத்துறான்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டர் வந்து மாத்துவாங்கன்னா 91 கிலோ லிட்டர் வந்து மாத்துவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியும். அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? போன ஸ்கீம் வந்து என்ன சொல்லாம விட்டுட்டேன்னா இந்த மாதிரி ஜிசா ஸ்கீம் வந்து வந்திருக்கும், இந்த 250 கோடிக்கு வந்து 2021 வந்திருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து 2027 இப்போ வந்து 2.0% வருதா, அது வந்து எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 255 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை சொல்லாம விட்டுட்டேன். ஓகே, அதையும் பாத்துக்கோங்க. ஓகே, வேற என்ன இருக்கு? இந்த ஸ்கீம் வந்து எப்படி சொன்னேன், 2021 இருந்து 31 முடிவு சொன்னேன்னா அந்த ஜிஷா ஸ்கீம் அது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், சரியா? இந்த மாதிரி 16 ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுவும் அந்த காலகட்டத்துல தான் நடக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து G7 தானே, அந்த G7 சமிட் வந்து நடந்திருக்கும், சரியா? எத்தனை எடிஷன் பார்த்துக்காங்க, 52 எடிஷன். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா இந்த வாட்டி வந்து பிரான்ஸ்ல வந்து சேர், சரியா? பிரான்ஸ்ல வச்சு வந்து நடந்திருக்கும். அது முக்கியமா வந்து அந்த இடத்தோட பேர் பார்த்துக்கோங்க, ஈவியனா ஏவியனா அதோட பேர் பார்த்துக்கோங்க, சரியா? அந்த இடம் முக்கியம், அங்க வச்சுதான் வந்து நடக்குது அப்படின்றத சொல்ல தெரியணும். எந்த தீம் கீழே வந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒர்க்கிங் டுகெதர் டு அட்ரஸ் மேஜர் இன்டர்நேஷனல் சேலஞ்சஸ் அப்படின்னு ஒரு தீம் கீழே வந்து நடக்குது, சரியா? நல்லா வச்சுக்கோங்க, இந்த G7 இந்தியா வந்து கிடையாது. திருப்பி சொல்றேன், இந்த G7 இந்தியா வந்து கிடையாது, மெம்பர் கண்ட்ரியா வந்து கிடையாது. ஆனா வந்து இந்தியா வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க. எப்படி வந்து கலந்துகிட்டு இருப்பாங்கன்னா பார்ட்னர் கண்ட்ரியா வந்து கலந்துட்டு இருப்பாங்க. கடந்த 13 வருஷமா பார்ட்னர் கண்ட்ரியா தான் வந்து கலந்துக்கிறாங்க. முக்கியமா வந்து கடந்த 7 வருஷமா வந்து நம்ம இந்தியா சார்பா வந்து யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னா நம்ம PM மோடி தான் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? இந்த PM மோடி வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த இதுல வச்சு. அந்த ஸ்பீச்சோட பேர் கொடுத்துருக்காங்க ரிவிவிங் ஏ பேலன்ஸ் அப்படின்றது அந்த ஸ்பீச்சோட பேர். ஓகே, இதுல வந்து சில பல டிக்ளரேஷன்லாம் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க, சரியா? டேக்லிங் மைக்ரேன் ஸ்மக்லிங் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனு, சப்ளை செயின் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக ஒரு டிக்ளரேஷனு, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ஸ்பேஸ்க்காக ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒண்ணு. இந்த மாதிரி சில பல டிக்ளரேஷன் வந்து இந்த G7 மீட்டிங் கீழ வந்து பண்ணிருப்பாங்க. வேற என்ன சொல்லிருப்போம்னா முக்கியமா அந்த இடத்த சொன்னேன் பாத்தீங்களா, என்ன சொன்னேன், பிரான்ஸ்ல இவியான் அப்படின்னு ஒரு இடம், சரியா? அங்கதான் வந்து நடக்கும்னு சொன்னேன்னா இங்க வந்து ஆல்ரெடி G8 வந்து நடந்திருக்கும், சரியா? எப்படி வந்து G7 அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி வந்து G8 அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த G7 கூட அடிஷனலா வந்து ரஷ்யாவும் வந்து ஒரு குரூப் இருக்கும், சரியா? அது எப்படி வந்து G7 இருக்கோ அதே மாதிரி வந்து G8 இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த G8 சமிட் வந்து இந்த ஈவியான் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து நடந்திருக்கும். எப்ப நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா 2003 வந்து நடந்திருக்கும். இப்போ வந்து G7 சமிட்டும் அதே இடத்துல வந்து நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இது வந்து ஏதோ வந்து சிறப்பு அம்சமா, இது வரைக்கும் வந்து ரெண்டுமே வந்து நடந்தது இல்ல, இவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நடந்தது இல்லையான்னு தெரியல, இது வரைக்கும் வந்து அங்கேயே நடந்திருக்கு, G8 நடந்திருக்கு, G7 நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி, சரியா? இந்த ரிப்போர்ட்டோட பேர் பாத்துக்கோங்க, ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட்டோட பேரு. இது யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா நித்யாவுக்கு தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 8வது எடிஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பினான்சியல் இயர் 2026 இருக்கு பாத்தீங்களா,
அந்த குவார்டர்ல வந்து இந்தியா வந்து எவ்வளவு ட்ரேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட். என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து மொத்த ட்ரேட்னா தெரியுங்களா, இம்போர்ட்டையும் எக்ஸ்போர்ட்டையும் சேர்ந்ததான் வந்து ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து மொத்தமா வந்து எவ்வளவு ட்ரேட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1.84 ட்ரில்லியனுக்கு வந்து ட்ரேட் வந்து பண்ணிருப்போம். கரெக்டா தானே பேசுறேன்? இங்க இருக்கு 1.84. சரியா, 1.84 ட்ரில்லியன் வந்து ட்ரேட் வந்து பண்ணிருப்போம். வேற என்ன இதுல சொல்லியிருப்பான், இதுல வந்து அதிகமா வந்து இந்த சர்வீஸ் செக்டர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரேட் பண்றது வந்து 9% வந்து கூடியிருக்கும். சரியா, வேற என்ன இதுல பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து சர்வீஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றது வந்து நம்ம தான் வந்து 8th லார்ஜஸ்டா வந்து இருக்கும் 2025. சரியா, அதே மாதிரி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2015 இந்த சர்வீஸ் செக்டர்ல வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்றது கூடிக்கிட்டு தான் வந்து போகுது, 10.3% வந்து கூடிக்கிட்டு தான் வந்து போகுது அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளவு கூடி இருக்கு, இம்போர்ட் வந்து எவ்வளவு கூடி இருக்கு, அதுல வந்து அதிகமா வந்து எதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், முக்கியமா வந்து இந்த பார்மா செக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 35.8 பில்லியனுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்கோம். அதுல டாப்ல யார் பாங்கிட்டுன்னா தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா வந்து இருப்பாங்க. ஓகேவா, டேட்டாவா தான் இருக்கும். ஓகே தானே, அடுத்து போலாம் தானே. ஓகே, அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. வேர்ல்டு பேங்க் இருப்போம் பாத்தீங்களா, இந்த வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு 1.5 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு வந்து தராங்க. நல்லான்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு 1.5 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு வந்து தராங்க. எதுக்காக தராங்க? வேர்ல்டு பேங்கோட போர்ட் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 1.5 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு வந்து தரதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அதாவது இப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்த வேலை தேடுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இப்போ வந்து ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து வேலை வந்து தேடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வேலை தேடுறவங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 11 மில்லியன் வந்து இருக்காங்களா. அதனால வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை யூத் வந்து இந்த மாதிரி வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேலை தேடுறதுக்கு வந்து வெளியே வந்து வராங்கன்னா 11 மில்லியன் வந்து வராங்களாம். ஓகேவா, இந்த 11 மில்லியனுக்கும் வந்து வேலை வந்து கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவில இருக்க இந்த பிரைவேட் செக்டர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவன் வந்து ஜாப் கிரியேட் பண்றது வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும், அவனுக்கு தேவையான காசு எல்லாம் கொடுக்கணும் அப்படி சொல்லி வந்து இந்தியாவுக்கு வந்து 1.5 பில்லியன் வந்து கொடுக்குறாங்க. புரிஞ்சுச்சுதானே எதுக்காக கொடுக்குறாங்கன்றது? அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பான். இந்தியா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து 29 லேபர் லாஸ் இருந்துச்சு, அது ரீசெண்டா வந்து 4 லேபர் கூட வந்து சுருக்கியிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நிமிஷம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து 2 பேர், ஒன்னு வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்கன்னா, அவனும் நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக வந்து சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில வந்து ஏகப்பட்ட ஹைவேஸ் வந்து வரும். சரியா, லைக் வந்து இந்த ஹைவேஸ்ல வந்து 2 பேர் எம்ஓ சைன் பண்ணி ஒரு சென்டர் வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த சென்டரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹைவேஸ் வந்து வருது பாத்தீங்களா, இந்த ஹைவேஸ்ல வந்து எந்த ஹைவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரணும், லைக் வந்து எந்த ஹைவே வந்து வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து அதிகமா வந்து நன்மை வந்து பயக்கும், எந்த ஹைவே வந்து ஃபர்ஸ்ட் வந்தா நல்லா வரும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைவே வரதுக்கு எவ்வளவு காசு வந்து தேவைப்படும், இந்த மாதிரி வந்து ஸ்டடி வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து எங்க வச்சு பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த சென்டர்ல வச்சுதான் வந்து பண்ணுவாங்க. அந்த சென்டரை வந்து இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க உங்க 2 பேரும் எம்ஓ சேர்ந்து. சரியா, இந்த சென்டரை வந்து பாத்துக்கணும், நல்லா வச்சுக்கோங்க, இந்த சென்டரை வந்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக, கைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஒரு அட்வைசரி கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த கமிட்டில வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு மெம்பர் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து இந்த என்சிஏஆர் இருக்காம பாத்தீங்களா, அதுல வந்து டைரக்டர் ஜெனரல் இருப்பாரு பாத்தீங்களா, அவரும் வந்து இதுல வந்து மெம்பரா இருப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா, புரியுதா? நான் வாடு வளன்னு சொல்றேன், இருக்கீங்க இல்லையா, தூங்கிட்டீங்களா தூங்கலையா? ஓகேவா, அடுத்து வந்து ஜூன் 21 வந்து வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே வந்து அக்சர் வந்து பண்றாங்க. 2006 இருந்து பண்றாங்க. இந்த தீம்ல இருந்து பண்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஹவு ஓசன் டேட்டா இஸ் ஷேர்ட் அப்படின்ற ஒரு தீம்ல இருந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் 23 வந்து யுனைடெட் நேஷனல் பப்ளிக் சர்வீஸ் டேவா வந்து அக்சர் வந்து பண்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் அட்வான்சிங் இனோவேஷன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு தீம்ல வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் விடோஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூன் 23 அப்படின்ற சொல்ல தெரியணும். எந்த தீம்க்கு வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க, இன்விசிபிள் உமன் இன்விசிபிள் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு தீம்க்கு வந்து பண்றாங்க. ஓகேவா, நீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா? எவ்வளவு தூரம் கேட்டுச்சு எவ்வளவு தூரம் கேட்கல அப்படின்றது தெரியல, ஆனா சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுச்சுதான்.